பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யத்தின் ரகசியம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஐஸ்வர்யவான்களாய் மாறிக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த ஊடகத்தின் வழியாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது வெறும் வார்த்தை மட்டும் உங்களிடத்தில் கடந்து வரவில்லை, வார்த்தையோடு வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின் வல்லமை ஒரு கரைபுரண்ட நதியைப் போல கடந்து வந்து உங்கள் வீடுகளில் இருக்கிற பற்றாக்குறைகளையும் சாபங்களையும் இல்லாதவைகளையும் நொறுக்கி அப்புறப்படுத்துகிறது. குறைவுகள் நிறைவாக மாறுகிறது. எங்கெல்லாம் பற்றாக்குறைகள் இல்லாமல் இருக்கிறதோ அவைகளெல்லாம் இந்த வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தையோடு கூடிய வல்லமையும் புறப்பட்டு வந்து அவைகள் எல்லா குறைவையும் நிறைவாய் மாற்றுகிறது. இருள் விலகுகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவாராக. தேவ சித்தத்தை நிறைவேற்றான்னு என்ன அர்த்தம்னா, உங்கள் ஐஸ்வர்யவான்களை மாற்றுவார்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு தெரியும், ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தம். ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆகவே தேவ சித்தம் உங்கள்கிட்ட நிறைவேறும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தேவ சித்தம் உங்கள்ட்ட நிறைவேறும்னா தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் வரும்னு அர்த்தம். ஏன்னா சித்தம் ஐஸ்வர்யம்ன்றதை படிச்சிருக்கிறோம். நேற்றைய நாளில் பார்த்தோம், பவுல் தன்னுடைய பிரசங்கத்திலே ஐஸ்வர்யவான்களை உருவாக்குவதை ஒரு ஊழியமாகவே வைத்திருந்தார் என்று பார்த்தோம். சிலர் இருக்காங்க, பைபிளில் பவுலை ஏற்றுக்க மாட்டாங்க. யோவான் சொன்னால் கேட்டுக்கிறோம். அப்பா பேதுரு சொன்னால் கேட்டுக்குவோம். பேதுரு கல்யாணம் ஆனவர், ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. பவுல் ரொம்ப கல்யாணம் ஆகாதவர்னால பெண்களை ரொம்ப சப்ரஸ் பண்ணுறாரு. அதனால் பேதுரு சொன்னாதான் கேட்போம், அவர் தான் கல்யாணம் ஆனவர்னாய். சரி, அவர் சொன்னா வச்சு கேளு போ. அவன் இதுக்கு மேலே போய் சொல்கிறான், நீங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு. ஸோ இது பவுலோ பேதுரு எழுதுனதில்லை. தேவ வார்த்தைகள் எல்லாம், வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய மனிதர்கள் எழுதினார்கள். ஆக பைபிளில் இருக்க அத்தனை வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. ஆவியானவர் அவர்கள் மூலமாய் பேச வைத்திருக்கிறார். பவுல் சொல்றார், நானல்ல கர்த்தரே சொல்லுகிறதாவது. மிக தெளிவாக இருக்கிறார். பேதுரு சொல்றான், என்னிடத்தில் கர்த்தர் பேசுகிறார் என்பதற்கு நீ அடையாளம் தேடுகிறாயா, சோதிக்கிறாயா என்று சொல்லி தான் அனனியா சப்பீரால காலி பண்ணான். ஆகவே தேவ மனிதர்கள் அவர்கள் சொந்தமாய் பேசினார்கள் நினைக்காதிருங்கள், அவள் தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார்கள். பவுல் ஐஸ்வர்யவான்களை உருவாக்குவது தேவனுடைய சித்தம் என்பதிலே தெளிவாக இருந்தான். இன்று சபை அதை புரிந்து கொள்வதாக. ஊழியர்கள் அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மீது கர்த்தருடைய கிருபை அபிஷேகம் உண்டாகட்டும். உங்கள் சபை மக்கள் ஐஸ்வர்யவான்களை மாற்றுங்க. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவான்கள் தேவை. அவர்கள் நிறைவாய் இருந்தால்தான் அவர்கள் ராஜ்யத்தை நிறைவாய் கொடுத்து கட்டுவார்கள். நாம் எல்லோரும் இணைந்து கட்ட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு நீங்கள் உங்கள் சபையில் ஐஸ்வர்யத்தை பிரசங்கியுங்கள். வேத வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கியுங்கள். கிருபையை சத்தியத்தின்படி பிரசங்கியுங்கள். எந்த மனுஷனும் எதிர்த்து நிற்க முடியாத ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுவாராக. ஆசீர்வதிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய சித்தமே ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தில் மகா பெரிய காரியம் அது தேவனுடைய சித்தம் என்பது. நேற்று பவுல் சொன்ன வார்த்தைன்னு பார்த்தோம். இன்றைக்கு யோவான் சொன்னதிலிருந்து பார்ப்போம். சிலருக்கு யோவான்னா நாங்கள் ஏற்றுக்குவோம். யோவான் என்ன சொல்றாரு? என் அன்புக்குரியவர்களே, அந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாக நான் உங்களுக்கு இந்த உலகம் ஆன்மீகவாதிகளுக்கு எதிராக எப்படி பேசுகிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஊழியக்காரங்க கூட, சில ஊழியக்காரங்க ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறவங்க, ஐஸ்வர்யத்தை பேசுகிறவங்க மேலே எரியிற கல் என்னன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு எதுக்கியா பணம், ஒரு ஊழியக்காரனுக்கு எதுக்கு ஐஸ்வர்யம் என்று பேசுவார்கள். அல்லது கடவுளோட பிள்ளைய ஐஸ்வர்யத்துக்காக ஜெபிச்சா, உனக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லையே தம்பி, நீ எதுக்கு ஐஸ்வர்யத்தை கேட்குற? இது ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மா தான் முக்கியம். ஆத்மா தான் வாழணும். ஆத்மா நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கியா, போயிட்டே இரு. ஆமாம், 2 காலோட நீ நரகத்துக்கு போகிறத விட ஒத்த காலோட நீ எங்கே வா, பரலோகத்துக்கு வா அப்படின்றான். அன்புக்குரியவர்களே, நீ ஃபெயிலாக போகிறதுக்கு 35 மார்க் எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? 35 மார்க்கு எடுக்கணும்னு அர்த்தமா? நீ ஃபெயிலாக போகிறதுக்கு 35 எடுக்கலாம். ஆனால் 35 எடுக்கிற கடவுளுக்கு உங்கள் அப்பாவுக்கு சித்தம் கிடையாது. உன்னை படிக்க வைக்கிற வாத்தியாருக்கு சித்தம் கிடையாது. ஃபெயிலாக போகிறதுக்கு 35 எடு. ஆனால்
அவர் மனசில் என்ன இருக்குது, நீ 35 எடுக்கணுன்றது கிடையாது. ஃபெயிலாக போகிறதுக்கு 35 எடுக்கலாம். ஆனால் மனசில் என்ன இருக்குது, நீ 100க்கு 100 எடுக்கணும் தான் அவர் மனசில் இருக்குது. அப்படித்தான் சொல்கிறாரு, நரகத்துக்கு நீ 2 காலோட போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கால் இல்லாமையாச்சும் நீ பரலோகத்துக்கு வாடான்றாரு. அது காரணம் பரலோகத்து வரணும், ஒரு காலை உடச்சிட்டு வரணும்னு அர்த்தம் கிடையாது. 2 கை 2 காலோட நீ பரலோகத்துக்கு வரணும், அதில் மாற்றமே கிடையாது. நீ 2 காலோட நரகத்துக்கு போகிற ஆளாக இருந்தால் அதுக்கு காலை இல்லாமல் நீ பரலோகத்துக்கு கூட வந்துருன்றாரு. சியை விட பி பெட்டர்னு சொன்னால் பி தான் டாப்னு நினைக்கக்கூடாது. பியை விட ஏன்னு ஒன்று இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எதுக்கு ஐஸ்வர்யம்? இது அவங்க கேள்வி. சந்தோஷமா இருக்கியா? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா? இருக்கு சாமி, அப்படியே போயிரு. சமாதானம் இருக்கா? அப்படியே போயிரு. அதை தாண்டி உடம்புல வியாதி இருக்கா? இருந்துட்டு போகுது. நீ செத்தா பரலோகத்துக்கு போயிடல, அது போகுண்டா. இந்த பூமியில் நீ வியாதியோட இரு. அவள் பிசாசு பிள்ளை, அவங்க நல்லா இருப்பாங்க, உனக்கு கிடையாது. இதுதான் ஒரு மகா மட்டமான, அதாவது உங்களை கார்னர் பண்ணி உங்களை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா இரு போதும். எர்த்லி லைஃபு, ஃபிசிக்கல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃப்பில் உனக்கு கிடையாது. இதுதான் உன்னுடையது. ஆன்மீக வாழ்க்கைன்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஆத்மா சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. ஆத்மா நல்லா சந்தோஷமாக இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேற எதுவும் நீ கேட்கக்கூடாது. உலகத்துக்குரியவன் தான் உலக ஆசீர்வாதத்தை கேட்பான். நீ ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறவன், உனக்கு ஐஸ்வர்யம் தேவையில்லை என்கிற மாயையெல்லாம் உடைக்கப்பட ஆரம்பித்து விட்டது. சார் அவங்க சொல்கிற ரைட்டு தானே சார், நம்மலாம் நம்முடைய மனசை சுத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை, அது நல்லா இருந்தால் போதும்ல சார் அப்படின்னு நினச்சின்னா நீ கடவுளோடு வாழ்கிற அந்த ஆன்மீக வாழ்க்கையை முழுசா நீ புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பைபிள் என்ன சொல்லுது? 3 யோவான், அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 2வது வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா நல்லா வாழ்ந்தால் அதுவே போதும். அப்படி சொல்லலை. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் இதை ஆவியானவர் எழுதுகிறார் என்று நீங்கள் உணர முடிகிறது. இதை எழுதினவர் ஆவியானவர் என்று உணர முடிகிறது. இந்த பிரியமானவனே என்கிற வார்த்தையை யோவான் எழுதலை, ஆவியானவர் எழுதுறாரு. நீ ஆத்மா வாழ்கிற மாதிரி உன் மனசுல வார்த்தைகள் உன்னை சந்தோஷப்படுத்தி ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன். இந்த விரும்புகிறேன்ற வார்த்தையை எத்தனை பேர் உணர முடியுது? ஆவியானவர் தான் அதை விரும்புகிறாரு, தேவன் தான் விரும்புகிறாரு. அதுதான் விருப்பமான சித்தம். இது யோவான் விரும்புறது இல்லை, யோவானுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் விரும்புகிறது. நீங்களும் உங்க ஆத்மா வாழ்றது மட்டும் முக்கியம் இல்லை. எத்தனையோ ஏழைகளை பார்த்திருக்கிறேன், ஆவியால் நல்லா என்னை ஜெபிப்பார்கள், ஆவியில நிரம்புவார்கள், வெண்ணங்கி தான் தரிச்சிருப்பாங்க, பொன்முடி மட்டும் இருக்காது, வெண்ணங்கி தரித்திருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையிலே ஆவியில் நிறைவார்கள், அந்நிய பாஷையில் பேசுவார்கள், ஆனால் அன்றைய மாதத்திற்கு கடன் வாங்குவார்கள். எனக்குள்ள மிகப்பெரிய கேள்வி இருந்தது, ஏன் இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? நம்மளாச்சும் கலர் ட்ரெஸ்ல இருக்கோம், நம்ம தான் கடவுளை சரியா தேடலை, நம்மளோட அவங்க அதிகமாக தேடுறாங்களே, ஏன் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஒருவேளை வறுமை என்பது கடவுள்கிட்ட வறுமை தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஆனால் வறுமை அவர்கள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் வறுமை அவர்கள் சிந்தனையில் இருந்தது. அது என்னன்னா, நம்மெல்லாம் ஆத்மா நல்லா இருந்தா போதும், வேற எதுவும் நமக்கு கடவுள் தரமாட்டார். ஆத்மா ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இருக்கணும் என்கிற எண்ணத்தை பிசாசு அவர்களுக்குள் விதைத்திருந்தான். அதனால ஆத்மால சந்தோஷமா இருப்பாங்க, வேற எதுலையும் அவங்க ஆசீர்வாதமா இல்லை. ஆனா வேதத்தை முழுதாய் வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் தேவன் உங்களை குறித்து விரும்புவது. எல்லாவற்றிலும் என்ன? உங்க ஆரோக்கியத்தில் நீங்க சுகமா இருக்கணும், உங்க குடும்பத்தில் நீங்க சுகமா இருக்கணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க சுகமா இருக்கணும், கர்ப்பத்தின் கனியில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், உங்கள் மிருக ஜீவன்களோடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், உங்கள் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. The complete gospel, the complete spiritual life
it included the financial blessing also. Financial blessing is included in spiritual blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக ஐஸ்வர்யமும் அடக்கம். இதில் நீ எவ்வளவு சுகமா இருக்கியோ அதில் எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமா இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா எவ்வளோ வாழுதோ, எவ்வளவு நாலேஜில் இருக்கோ அவ்வளவுதான் எல்லாத்துலேயுமே அறிவு இருக்கும். இப்போ ஆத்மாவில் கொஞ்சமாக தான் வெளிச்சம் இருந்தா நம்மை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சமாக இருக்கும். ஆத்மா வசனத்தினால நல்ல வெளிச்சத்தில் இருந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பவுல் ஐஸ்வர்யத்தை பேசியிருக்கிறார், யோவான் ஐஸ்வர்யங்களை பேசியிருக்கிறார், கர்த்தரும் ஐஸ்வர்யத்தை பேசியிருக்கிறார் என்கிற காரியங்களை புரிந்து கொள்ள ஆத்மா வாழ ஆரம்பிக்கிறது. ஆத்மா வாழ்கிறது போல அவர்கள் எல்லாவற்றிலும் குறிப்பாக பொருளாதாரத்திலும் வாழ ஆரம்பிக்கிறார்கள். என் மகனே மகளே, இதுவரைக்கும் ஆத்மா வாழ்க்கையை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்த உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் ஆத்மா வாழுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உன் ஐஸ்வர்யமும் பெருகணும், வாழும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஆகவே ஐஸ்வர்யம் பாவம் அல்ல, அது ஆத்மா வாழ்கிறது போல உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் பெருகுவதற்கு போல ஐஸ்வர்யமும் பெருகக்கூடியது. ஆகவே ஐஸ்வர்யம் பாவம் அல்ல, ஐஸ்வர்யம் தீட்டு அல்ல. என் ஆத்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. ஆகையால் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன் என்று தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மறுபடியும் நாளை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியத்தோடு இணைந்திருங்கள். உங்கள் கரங்களை ஊழியத்தில் இணைத்து இந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வதற்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாயிருங்கள். அநேகருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கொடுங்க, உங்களுடைய லைக்ஸை தெரிவிங்க, உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். இன்னும் மேலான காரியங்களை கடந்து செல்வோம். காட் பிளஸ் யூ. நாளை சந்திப்போம்.